நம்ம குர்த்தி கட்டிங் எடுத்ததுக்கு அப்புறம் செஸ்ட் வெயிஸ்ட் ஹிப் இந்த மூணையும் ஜாயின் பண்ணுறதுக்கு கர்வாக ஒரு லைன் போடணும் இல்லையா, அதுக்கு கர்வ் ரூலர்னு ஒன்று நான் வச்சுருக்கேன். அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக செஸ்ட் இடத்துலையும் வெயிஸ்ட் இடத்துலையும் ஹிப் இடத்துலையும் வச்சு அழகாக நான் டேர்ன் பண்ணுற மாதிரி டேர்ன் பண்ணி அது கர்வாக ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி தான் கர்வ் ரூலர் யூஸ் பண்ணணும். இந்த கர்வ் ரூலர் எப்படி கட்டிங் எடுக்கணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த லாங் வீடியோ போட்டிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இங்கே நான் ஆல்ரெடி பண்ண கர்வ் ரூலர் ஒன்று வச்சிருக்கேன். இதுக்கு என்னென்னலாம் வேணும்னா ஸ்கேல், மெஷரிங் டேப், ஒரு மார்க்கர் அண்ட் சிசர், சாரி பாக்ஸோ இல்லை கார்ட்போர்டோ இருந்தால் கூட போதும். இப்போ இந்த செஸ்ட் வெயிஸ்ட் ஹிப் ஸ்கேல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்மளுக்கு கார்ட்போர்டோட லெங்த் வந்து 16 inches மினிமம் இருக்கணும். 16 inchல நான் ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். 16 inchesல நான் மார்க் கொடுத்துட்டு அதை ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணுறேன். நார்மலாக எல்லாத்தோட சைஸுக்குமே 8.5 inchல ஒரு மார்க் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேலேருந்து 8.5 inchல ஒரு மார்க் கொடுங்க. இப்போ அந்த 8.5 பாயிண்ட்டை ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிடலாம். இதுதான் செஸ்ட் லைன், இது வெயிஸ்ட் லைன் அண்ட் இது ஹிப் லைன். ஹிப் லைனோட பாயிண்ட்ல ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க அண்ட் செஸ்ட் லைனோட பாயிண்ட்லேயும் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடுங்க. நம்ம செஸ்ட் லைன்லேருந்து 2.5 inchல ஒரு மார்க் கொடுங்க. நம்ம வெயிஸ்ட் லைன்லேருந்து 4 inchல ஒரு மார்க் கொடுங்க. அண்ட் நம்ம ஹிப் லைன்லேருந்து 2 inchல ஒரு மார்க் கொடுங்க. இந்த 3 மார்க்கையும் ஜாயின் பண்ணிடுங்க நான் பண்ணுற மாதிரி. இப்போ வெயிஸ்ட்டுக்கும் ஹிப்புக்கும் நடுவில் இருக்கிற அந்த லைனில் நம்ம 3.5 inchல ஒரு டாட் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த டாட்லேருந்து 1/2 inchல ஒரு மார்க்கு. அதே மாதிரி ஹிப் லைன்லேயும் கீழே பாட்டம் பாயிண்ட்ல இருந்து கரெக்டாக 1/2 inchல ஒரு மார்க் நான் கொடுக்குற மாதிரி அந்த வெயிஸ்ட் பாயிண்ட், 3.5 inch 1/2 inch பாயிண்ட், அப்புறம் கீழே இருக்கிற 1/2 inch பாயிண்ட், அந்த 3 பாயிண்ட்டையும் கர்வாக ஜாயின் பண்ண போகிறோம். நான் பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க. நம்மளோட அந்த வெயிஸ்ட்ல இருந்து ஹிப்புக்கு ஒரு கர்வாக ஒரு லைன் போடணும். அதை மட்டும் லைட்டாக கர்வ் கொடுத்துருங்க நான் கொடுக்குற மாதிரி. நான் பென்சிலை எந்த லைனை கட் பண்ணணும் நான் கட்டுறேனோ அதை தான் கட் பண்ணணும். கிளியராக உங்களுக்கு புரியறதுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, அந்த கர்வ் லைனை தான் நீங்கள் கட் பண்ணணும்னு நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கர்வ் ரூலர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1.5 inchல நம்ம கர்வை வெட்டின அந்த போர்ஷன்லேருந்து எல்லா இடத்துலையும் 1.5 inchல ஒரு மார்க் கொடுத்துடலாம். நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க. நல்லா 16 inch ஸ்ட்ரெயிட் லைனில் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம கர்வாக ஒன்று வெட்டி எடுத்தோம்ல, அந்த இடத்துலேருந்து 1.5 inchல நீங்கள் வந்து மார்க்கிங் கொடுத்துட்டே வரணும். அது எப்படி கர்வ் வருதோ அப்படியே கொடுக்கணும். நீங்களும் ஃப்ரெஷராக அதிகமாக காசு செலவு பண்ணாமல் அழகாக நீட்டாக தைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது இந்த கர்வ் ரூலர் உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு எங்கள் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அந்த பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதை அப்படியே ஜாயின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கர்வாக ஒரு லைன் ஃபார்ம் ஆகிடும். இன்னும் வேறு என்ன மாதிரி எல்லாம் வீடியோஸ் வேணுமோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். அண்ட் இப்போ அதை கட் பண்ணி எடுத்துருங்க. உங்களோட கர்வ் ரூலர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் எது செஸ்ட், எது வெயிஸ்ட், எது ஹிப்புன்னு பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி பண்ணி வச்ச இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். அதுதான் செஸ்ட், சென்டரில் இருக்கிறது வெயிஸ்ட் அண்ட் கீழே இருக்கிறது ஹிப் போர்ஷன். அதை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மார்க்கிங் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் எப்படி எழுதுறேனோ அதே மாதிரி நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்தர் நீங்கள் அதை மறக்காமல் கரெக்டாக பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், 0 cost கர்வ் ரூலர் ரெடி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.